தகப்பனே, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற வகையிலும் அவைகளே சொன்னீங்களே தகப்பனே. இந்த ஆண்டவரே, மாலை வேளையில உங்க சன்னதியில் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் குடும்பமாய் கூடி வந்திருக்கிறோம். தேவ ஆவியானவர்களோடு பேசும் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் நல்லவர். இந்த தேவன் விரும்பும் குடும்பம் என்ற தலைப்பில் உள்ள வேதவாட வகுப்புக்கு உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கொஞ்சமாவது அதன்படி செய்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோம். தேவன் நம்மளோடு பேசுவது டைம் பாஸ் பண்றதுக்காக அல்ல, இல்லை நேரம் போகணும் என்பதற்காக அல்ல, எதையோ பேசணும் அப்படி என்பதற்காக அல்ல. அதெல்லாம் கேட்டு தம்முடைய ஜனங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பிதான் நமக்கு இந்த அருமையான தருணங்களை, நேரங்களை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுகிறார். எத்தனையோ பேர் விரும்பியும் இப்படிப்பட்ட வேதவாட வகுப்புக்கு கலந்து கொள்ள முடியாமல் சூழ்நிலை காரணமாக, வேலை காரணமாக, வயது முதிர்வு காரணமாக, பலவீனம் காரணமாக வராமல் இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறார்கள். வேண்டுமென்றே வராமல் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படியோ ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். கடந்த வாரத்தில் குடும்பம் என்ற அமைப்பு எதற்காக அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்புக்கு கீழே நம்ம பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பத்தை ஏற்படுத்திய நோக்கம் அல்லது குடும்பம் என்ற அமைப்பு எதற்காக கர்த்தர் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல முதல் விஷயம் தேவனோடு உறவாட. அடுத்து தேவன் தமது திட்டத்தை பூமியிலே குடும்பத்தின் வழியாய் செய்ய விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பூமியை ஆளுகை செய்ய அப்படின்னு மூணாவது காரியப்படுத்தோம். அடுத்து தேவனின் சுபாவங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிற அன்பு, கீழ்ப்படிதல், இரக்கம், தயவு, பட்சமாய் நடக்கிற காரியத்தெல்லாம் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் சொன்னேன். அவ்வளவுதான்ங்கிறிய நாங்க தான் எழுதிருக்கீங்களா? அஞ்சாவது அப்ப துல்லியமா நீங்க கவனிக்கல. இயேசு இந்த பூமிக்கு வரணும்னா ஒரு குடும்பம் தேவைப்பட்டது. இயேசு பூமிக்கு வர ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அதுல இருந்து அப்படியே நிறைய பேர் இருந்தாலும் ஒரு சந்ததி அப்படியே தனியா பிரிச்சு கொண்டு வரார். ஆபிரகாம், ஈசாக்கு, சொல்லுங்க, யாக்கோபு, அடுத்து யூதா, வம்ச வரலாறு சொல்லுங்க. யூதா அப்படியே வரிசையா வந்து அந்த சந்ததியில இயேசு கிறிஸ்து நினைச்சாரு பிறக்கிறார். இயேசு வானத்திலிருந்து பொத்துன்னு குதிச்சாரா இல்ல ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்து பிறந்தாரா? அப்ப அவர் பிறக்கணும்னா ஒரு பெண்ணு வேணுமா வேணாமா? அல்லேலூயா. அவர் வந்து மாமிச வித்தினால பிறக்கல, பரிசுத்த ஆவியினால் தான் கற்ப உற்பத்தியாகி பிறந்தார். ஆனாலும் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் மரியாள் கன்னிகையா இருக்கும் போது பிறந்தார். அப்ப அவருக்கு ஒரு குடும்பம் என்ன செய்யப்பட்டது? பூமியிலே வருவதற்கு தேவைப்பட்டது. அது ஒரு முக்கியமான காரணம். ஆமென். அப்ப எத்தனை பாயிண்ட் ஆயிடுச்சு? 5. அல்லேலூயா. இன்னும் 2 பாயிண்ட் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு தலைப்பை நம்ம பார்க்க போறோம். ஆமென். 2 பாயிண்ட். என்ன 2 பாயிண்ட்? அல்லேலூயா. மேல இருக்கிற 9 காரணம் சொன்னேன். அதுல முதல் காரணத்தை தான் போன வாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். குடும்பம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த தலைப்பின்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, இதுல வந்து 6வது காரியம் என்னன்னா, நீதிமொழிகள் 17:17 சொல்லுகிறது,
சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். நீதிமொழிகள் 17:17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அப்ப ஆறாவது பாயிண்ட் என்னன்னா, ஏன் ஆண்டவர் குடும்பங்களை உறவுகளை ஏற்படுத்தினார்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய. அல்லேலூயா. கணவருக்கு மனைவி உதவி செய்யணும், மனைவிக்கு என்ன செய்யணும், கணவர் உதவி செய்யணும், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் உதவி செய்யணும், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் உதவி செய்யணும், அப்புறம் குழந்தனார், நாத்தனார், மச்சாமார், மாமம்மார், மாமியா, கொழுந்தியா, இப்படிலாம் உறவுகளால் சூழப்பட்டது குடும்பம். அப்ப உறவுகள் எதுக்கு அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றதுக்காக தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமா, பாருங்களேன், முதல்ல பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்கும்போது கூட பிறந்த எத்தனை பேரும் கேட்கிறான், உங்களுக்கு தேவை என்ன? மாப்பிள்ளை அல்லது பொண்ணு. ஆமா, அதான நமக்கு தேவை. ஆனா நம்ம கேட்கிற கேள்வி, அதாவது நீங்க எல்லாருமே கேட்கிற கேட்ட யாரும் தப்பால் அடிச்சிடக்கூடாது. யாரு பார்த்தாலும் இந்த கேள்விதான் கேட்போம். கூட பிறந்தது ஏன் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, ஒரு நிறைய உறவுகள் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வார்கள். நம்ம காலத்துக்கு பின்னால நம்ம பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு கூட மச்சினை, மாமே, அண்ணன், தம்பி இவங்க எல்லாம் நினைச்சுறாங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். மலையேறி போனாலும் மச்சின உதவி வேணும்னு உலகத்தில் நினைச்சுறாங்க சொல்றேன். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம திருமணத்துக்கு போது அதுக்காக வந்து நம்ம அமுதாவோட ஒருத்தர் பிறக்கல, நானும் கூட பிறந்தது யாரும் கேட்கவும் இல்லை. அல்லேலூயா. ஆமே, நீங்க கேட்டவை யாரும் தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. நான் இந்த கருத்தை புரிஞ்சுக்கிறேன். எதுக்குதான் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு உதவியா இருப்பார்கள். அல்லேலூயா. இது இப்ப நான் கேட்கல, அது காரணம் வந்து இதுதான் தேவ சித்தம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சாச்சு. அது இல்லை, பெரும்பாலும் பொதுவான கருத்து நம்ம கேட்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதனால இது இந்த இந்த பதில் உங்களுக்கு கரெக்டா இருக்கா தப்பா தெரியுதா? கரெக்டா இருக்கா தப்பா தெரியுதா? ரைட். அல்லேலூயா. இதை எழுதிக்கிறங்க. அடுத்த கடைசி ஒரு காரியத்தை நம்ம சொல்ல போறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43:21 சொல்லுது, இந்த மக்களை ஏசாயா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். இது பைபிள்ல 2 மொழியாக்கத்தில் எப்படி இருக்குன்னு வாசிக்கிறேன். நமது மகிமையை பரப்பும்படி நமக்கென்றே இந்த மக்களை உண்டாக்கினோம் அப்படின்னு ஒரு பைபிள் சொல்லுது. இன்னொரு மொழியாக்க என்ன சொல்லுன்னா, இந்த மக்களை எனது துதியை பிரசித்தப்படுத்தும்படி எனக்காக நானே உருவாக்கினேன். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, எதுக்கு ஆண்டவர் குடும்பத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு பார்த்தா ஒரு விஷயம், ஒரு பின்னணி பேக்ரவுண்ட் உங்களுக்கு சொல்லணும். ஆண்டவர் மனு குலத்தை உருவாக்குறதுக்கு முன்னால ஒரு 3 விதமான தூதர் கூட்டத்தை உருவாக்குனார். ஆமென். நிறைய லட்சக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க. கேருபீன்கள், சேராபீன்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த 3 விதமான கூட்டத்தில் 3 லீடரை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஒரு லீடருக்கு பேர் என்ன? மிகாவேல். செம சூப்பர். இன்னொரு லீடருக்கு பேர் என்ன? காபிரியேல். ஆமென். மிகாவேல் டீம் ஃபுல்லா அவங்களுக்கு ஒர்க் என்னன்னா, கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த மிகாவேல் டீமுக்கு என்ன ஒர்க்? யுத்தம் செய்வது. காபிரியேல் டீமுக்கு என்ன ஒர்க்? செய்திகளை அறிவிப்பது. இன்னொரு டீம் இருக்குது. ஆமென். அந்த டீமுக்கு தலைவர் தான் லூசிபர். யாரு? அதிகாலின் மகனாகிய விடிவெள்ளியே,
ஏசாயா 14 அதிகாரம், எசேக்கியேல் 28 அதிகாரம் முழுவதும் லூசிபரை குறித்து போட்டிருக்கு. அவருடைய ஒர்க் என்ன? கர்த்தரை ஆராதிக்கிறது. அவரோட சேர்ந்த தூதர்கள்லாம் ஏசாயா 6 அதிகாரத்தில் பார்த்தா 2 ரெக்கைகளை அடித்து 2 ரெக்கைகளை மூடிக்கொண்டு அப்படின்னு வாசிக்கிறான். ஏசாயா 6ல் சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் துதிக்கிறார். அந்த டீமுடைய தலைவர் தான் லூசிபர். இந்த தலைவருக்கு எல்லா தூதர்களை கட்டிலும் இவரை கொஞ்சம் விசேஷமா வித்தியாசமா படைச்சிருந்தார். அதனால அவருக்கு ஒரு பெருமை வந்துச்சு. பெருமை வந்ததோட ஆண்டவருடைய சிங்காசனத்தை நான் உட்காருவேன்னு நினைச்ச உடனே ஆண்டவர் ஒரே மிதியில் மிதிச்சு கீழே தள்ளிட்டார். ஆமே, கீழே எப்பவுமே ஒருத்தன் சபையை விட்டு போனா ஒருத்தன் மட்டும் போக மாட்டான், அவனோடு சேர்ந்து சில பேரை கூட்டிட்டு போயிடுறான். அல்லேலூயா. அது மாதிரி ஒரு கூட்டத்தை நினைச்சுன்னா கூட்டிட்டு போயிட்டான். இப்ப ஆண்டவர் படைப்புல ஒரு வெற்றிடம் காணப்படுது. ஆமே, எல்லாமே சொல்லுங்க. இந்த என்ன வெற்றிடம் காணப்படுது? கர்த்தரை ஆராதிக்கிற அந்த லீடரும் அவனோட சேர்ந்த ஆட்கள் விழுந்துட்டாங்க. இந்த இடத்துல கொண்டு வைக்க முடியுது நம்மளை உண்டாக்கினார். ஆமென் சொல்லுவோம். அதுதான் பைபிள் சொல்லுது, இந்த ஜனத்தை இந்த குடும்பத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதனாலதான் நம்ம மேல உனக்கு ரொம்ப கடுப்பு. அதுவும் நம்ம ஜெபத்தோட்டம்னா ரொம்ப ரொம்ப கடுப்பு. ஏன் அப்படின்னா நம்ம தான் பாட்டுல நினைச்சிடும். மற்ற மாதிரி 2 பாட்டு 1 பாட்டோட நிறுத்திடுறாங்க. நம்ம நிறுத்துறத எப்ப பார்த்தாலும் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் இப்படி பாடி பாடி ஆராதிக்கிறோமா, அவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி நினைச்சுக்குது, ரொம்ப எரிச்சலை உண்டாக்குது. அல்லேலூயா. அதனால அவனுக்கு எரிச்சல் வரட்டுமே சொல்லித்தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறான். அவனை நோஸ் கட்டி நிச்சனா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏற்படுத்திருக்காரு. புரிஞ்சா? இப்ப 7 காரியம் சொன்னேன், வருஷா சொல்லுங்க. 7 காரியத்தை வருஷா சொல்லுங்க. தேவனோடு உறவாட, ஓகே. தேவன் தமது திட்டத்தை பூமியில் செய்ய, ஓகே. பூமியை ஆளுகை செய்ய. அடுத்து புரியல? தேவனுடைய சுபாவங்கள், உங்க சுபாவம் இல்ல, ஆண்டவருடைய சுபாவங்களை வெளிப்படுத்த. ஏசப்பா அந்த பூமிக்கு வர ஒரு குடும்பம் தேவைப்பட்டது. அடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்ய. அடுத்து யுக யுகமாய் தேவனை ஆராதிக்க மனுக்குலத்தை அல்லது தேவ ஜனத்தை அல்லது தேவ பிள்ளைகளின் குடும்பங்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். இதுவரைக்கும் புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடையட்டும். இன்னைக்கு ஒரு தலைப்புல நாம ஒரு கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். நமக்கு நல்ல ஒரு 1/2 an hour இருக்கு. நல்ல விடுதலையோடு தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எனவே தேவன் விரும்பும் குடும்பத்தில், எழுதிக் கொள்ளுங்கள், தேவன் விரும்பும் குடும்பத்தில் தேவன் தேடுகிற 7 நபர்கள். மறுபடியும் சொல்றேன், தேவன் விரும்பும் குடும்பத்தை பைபிள் ஸ்டடி. அந்த தேவன் விரும்புகிற குடும்பத்தில் ஆண்டவர் தேடுகிற 7 நபர்கள். 7 பேர் ஆண்டவர் தேடுறார். உங்க குடும்பத்தில் இந்த 7 பேர் இருந்தா உங்க குடும்பம் தான் நம்பர் 1. புரியல? செல்வி சொல்லுது, எங்க குடும்பத்தில் வேற 4 பேர் தானே, 7 பேர் இல்லையே அப்படின்னா. அல்லேலூயா. 7 பேர். நான் சொல்ற போற காரியம், அந்த 7மே ஒரு ஆளுக்குள்ள இருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுவோம். அந்த 7மே ஒரு ஆளுக்குள்ள இருக்கலாம். அல்லேலூயா. 7 வேணா எழுத்தின்படி தனித்தனி பெர்சன் அப்படின்னு மாத்திரம் இல்ல. ஆமென். ஆனா 7 நபர்களை ஆண்டவர் தேடுகிறார். இந்த விதமான காரியங்கள் இருக்கிற 7 நபர்களை தேடுகிறார். இந்த 7 காரியமும் உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா
உங்க குடும்பம் செம்மையா இருக்கும், செம்ம ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். எசேக்கியா ஒரு வார்த்தை நேற்று பார்த்து அவர் செய்தி பார்த்துருக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாரு. ஒரு குடும்பத்துக்குள்ள போனா அந்த குடும்பத்துக்குள்ள பயங்கர கஷ்டம், பயங்கர வியாதி, பயங்கர பிரச்சனை, பயங்கர போராட்டம் அப்படின்னு இருக்குமானால் அந்த குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி சரியில்லையா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்லவரா நல்லவர் இல்லையா? அப்ப தேவன் ஒரு குடும்பத்துக்குள் வரும்போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா, ஆமென், நான் சொல்ல போற இந்த 7 நபர்கள் அங்கே இருக்கணும். இல்லைன்னா 7 நபர்கள்ட்ட நான் சொல்ல போற காரியமும் ஒருத்தருக்குள்ளாவது என்ன செய்யணும், இருக்கணும். இருந்தாதான் நம்ம குடும்பம் மேன்மை அடையும், சூப்பரா மாறும். இந்த கடைசி காலத்துல நம் குடும்பங்களை கட்டி எழுப்புகிற சத்தியத்தை நீங்க ஆழமா தியானிக்கணும். தியானிச்சது மாத்திரமல்ல, கொஞ்சமாவது என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்த வேண்டும். சரி, விஷயத்துக்கு வருவோம். முதல் விஷயம், எப்ப யார்தான் பாஸ்டர் அவரை தேடுறாரு, அவரோட எதிர்பார்க்கிறிய உட்கார்ந்து இருக்கிற என்ன தேடுறாரா? அல்லேலூயா. இருக்கலாம், நம்ம சொல்லுவோம், உங்க எல்லாருமே தேடுகிறார். ஆனா அவர் தேடுகிற காரியம் உங்களுக்குள்ள இருக்குதான்னு பாருங்க. தேவன் குடும்பத்தில் யாரை தேடுகிறார்? கடைசியில் முடிஞ்சவொன்னா உங்க எல்லாரையும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். எதுக்கு போட்டோ எடுக்கணும்னா, பிரேம் போட்டு மாட்டி வைக்கல, இந்த வாரம் வந்து அடுத்த வாரம் வந்திருக்கலான்னு பார்க்குறக்க, அப்புறம் டெலிட் பண்ணி விட்டுருவோம். அடுத்த வாரம் வந்தது, அதுக்கு அடுத்த வாரம் வந்திருக்காலும் பார்க்குறக்க. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அவன் இதை எடுத்து பார்த்தா முடிஞ்சு வச்சு, போன வாரம் யார் யார் வந்தா, இந்த வாரம் யார் யார் வந்திருக்கா, 2 போட்டோவை கம்பேர் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போகுது. ஆமென். அல்லேலூயா. ஓகே, ஒரு தேவன் ஒரு குடும்பத்தில் யாரை தேடுகிறார், யாரை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தா முதல் விஷயங்களே இருக்கிறங்க, அவரோடு தொடர்புள்ள நபர்களை அல்லது அவர் குரலை கேட்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடுகிறார். ஒரு குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் வந்தாரா இதை தேடுவார். அவரோடு தொடர்புள்ள அல்லது அவருடைய குரலை கேட்கிற அல்லது அவர் நடத்துகிறதை புரிந்து கொள்ளுகிற ஒரு பிள்ளைய கர்த்தர் தேடுகிறார். அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், சின்ன பிள்ளையா இருக்கலாம், பெரிய பிள்ளையா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், வயது முதிர்ந்த கிழவனா இருக்கலாம், கிழவியா, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. நம்மளை பொறுத்தவரை வயது, ஆண்டவரை பொறுத்தது போல வயதெல்லாம் இல்லை. அவங்க இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். இருதயத்துக்கு வயதெல்லாம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. நல்லா ஆமென் சொல்லுங்க. அப்படி பார்த்திருப்பார் என்றால் ஏலிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தை ஏலிட்ட சொல்லாம குட்டி சாமுவேல்ட்ட சொல்றார். ஏலி தான் பிரதான ஆசாரியன், ஏலி தான் வந்து வயது முதிர்ந்தவர், ஏலி தான் அத்தனை நாளா அந்த சபைக்கு பாஸ்டர். ஆமென். ஆனா அந்த சபைக்கு அல்லது ஏலி குடும்பத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா ஆண்டவர் அங்கே யாரை தெரிந்து கொண்டார் அப்படின்னா, அவரோடு தொடர்புள்ள அவர் குரலை கேட்கிற, அதுவும் பார்த்தா ஆண்டவர் தான் பேசுறான்னு கூட தெரியாத மழலை குழந்தைகிட்ட ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இப்போ ஒரு வசனத்தை ஆதாரமா வாசிப்போம். யோவான் 11:28. யோவான் 11:28. எடுங்க டக்குனு. இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். ஃபாதர் பாரல்ல, போதகர் வந்து விட்டார், உன்னை தான் அழைக்கிறார், எழுந்து வா. அதுக்கடுத்து வரல, எழுந்து வான்னு சொல்ல குரலே வர மாட்டேங்குது.
ஹல்லேலூயா. கவனிங்க, இப்ப நல்ல கவனிங்க. ஏசப்பா இந்த பெத்தானியா கிராமத்துக்கு உள்ள வர்றார். எல்லாரும் என்ன பார்க்கணும், பெத்தானியா கிராமத்துக்கு உள்ள வர்றார். ஏன் வர்றாரு? ஆசையா வர்றாரா? லாசரு செத்து போயிட்டான். கேதம் கேட்க வராரா, எழுப்ப வராரா? எழுப்ப உள்ள வருகிறார். ஆமென் சொல்லுவா. உள்ள அந்த கிராமத்தின் அந்த முகப்பு எல்லையில நின்னுட்டாருங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆமென், இவர் எழுப்ப வந்த ஒரு சரச்சரன்னு கல்லறைக்கு போய் லாசருவே வெளியே வான்னு சொல்லி எழுப்பி கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு போயிருக்கலாம்ல? போயிருக்கலாமா வேணாமா? எழுப்ப தானே வந்தாரு. எழுப்ப வந்தாரா இல்லையா? அப்ப இந்த வேலையை தானே அவர் செஞ்சிருக்கணும். இப்ப அந்த கிராமத்துக்குள்ள நுழையாம நின்றுட்டார். இப்ப அந்த மார்த்தால வந்து ஆண்டவரே அப்படின்னு அந்த அம்மா பேசுது, நீங்க இருந்திருந்தா என் சகோதரர் மறுத்திருக்க மாட்டான். அப்புறம் இவர் ஏதோ சொல்லி பார்க்கிறாரு. அந்த அம்மா அவர் புரிந்து கொள்ற மாதிரி இல்லை. அல்லேலூயா. அவர் சொல்றது அந்த அம்மாவுக்கு விளங்கவே இல்லை. அதனால அவர் இருதயம் ஒரு ஆளை தேடுது. ஆமென். தன் இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற, நான் செய்யறதை விசுவாசிக்கிற ஒரு இருதயம் அவருக்கு தேவை. ஆமென். அந்த குடும்பத்துக்குள்ள அற்புதம் நடக்கணும்னா ஒரு நபர் தேவை. அல்லேலூயா. அந்த குவாலிஃபிகேஷன் தகுதி மரியாதை தான் இருக்குது. அந்த அம்மா எங்க இருக்கு? வீட்டுல இருக்குது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் இந்த மாத்தால கூப்பிட்டாரு, நீ போய் ஒரு சகோதரி நினைச்சு கூட்டிட்டு வா. அதனாலதான் அம்மா போய் சொல்லுது, போதகர் வந்திருக்கிறார், உன்னைத்தான் அழைக்கிறார். இதுதான் சொல்றேன். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல, தேவன் விரும்புற குடும்பத்துல யார ஆண்டவர் முதலாவது தேடணும்னா அவரோடு தொடர்புள்ள, அவர் குரலை கேட்கிற, அல்லது அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆளு தேவை. ஆமென். நல்லா ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பம் சூப்பரா மாறணும்னா நீங்க இந்த இடத்துக்கு ஏரியாவுக்கு வந்துடணும். சொல்லுங்க எல்லாரும், இந்த இடத்துக்கு ஏரியாவுக்கு வந்துடணும். ஆமென். இப்ப முதல் பாயிண்ட், நம்ம இதுல 7 பாயிண்ட் இருக்குது. தேவன் விரும்பும் குடும்பத்தில் தேவன் 7 நபர்களை தேடுகிறார்ல. முதல் நபர் யாரு? பக்கத்தில் கைப்பிடிச்சிருக்க. முதல் நபர் யாரு? அவரோடு தொடர்புள்ள, அவர் குரலை கேட்கிற, அவர் இருதயத்தை புரிந்து கொள்ளுகிற, அவரை விசுவாசிக்கிற ஒரு இருதயம் உள்ள ஆளு தேவை. சரி, முதல் கொஸ்டின்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்களா? ஒவ்வொரு முகமும் எனக்கு அதிர்ச்சியை கொடுக்குது. அல்லேலூயா. முதல் கொஸ்டின்ல பாஸ் பண்ணலைன்னா இன்னொரு 6 நபர்களை பார்க்கலுமே, அது எப்படி பாஸ் பண்ணிய? அதை இன்னைக்கு ஒருவேளை பாஸ் பண்ணலைன்னா நீங்க கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒரு ஆமென் சொல்லுவோம். இப்ப இந்த முதல் நபர் சொன்னல, அதுல ஒரு 6 காரியத்தை நம்ம பார்க்கணும். அதுதான் இன்னைக்கு நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அவரோடு தொடர்புள்ள நபரை கர்த்தர் தேடுறார். ஏன் அவரோட தொடர்பு இருக்கணும்? ஏன் அவரோட கான்டாக்ட்ல இருக்கணும்? உங்க வீட்டுக்காரர் உங்களோட தினமும் கான்டாக்ட்ல இருக்கணும்னு விரும்புறீங்களா? அதுவும் விரும்பலையா? விரும்புறோம். ஏன் விரும்புறீங்க? ஏன் அவர் உங்களுடைய அந்த என்னது கம்யூனிகேஷன்ல இருக்கணும்? அந்த அந்த இது டவர் எடுக்க பாருங்க. சில இடத்துல டவர் எடுக்காது, சில இடத்துல ஃபுல் டவர் இருக்கும். அது மாதிரி உங்க வீட்டுக்காரர் ஃபுல் டவர்ல ஏன் இருக்கணும்? ஃபுல் டவர்னா தெரியுதா? அந்த காலத்தில் கோடு கூட வரும். இப்போ அது இதுல இருக்கான்னு தெரியல, இருக்குல்ல, ஃபுல்லா இருக்கும். ஆமா, அது மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் உங்க வீட்டுக்காரர் இருக்குன்னு விரும்புறீங்கல்ல, அவங்க மனைவி இருக்குன்னு விரும்புறீங்க. ஏன் இருக்கணும்? அல்லேலூயா. சரி, நீங்க அவர் இருக்கிறது இருக்காது அடுத்த பிரச்சனை. ஏசப்பாவோடு நம்ம தொடர்புல நிச்சயம் இருக்கணும். இருக்கிறது காரணம் 6 காரணம் ஏன் இருக்கணும் அப்படின்னா,
உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கணும்னா உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் தொடர்பு இருக்கணும். எல்லாரும் இல்லாட்டினாலும் யாராவது ஒரு நபராவது கர்த்தர் குரலை கேட்கிற அந்த தொடர்பில் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்கள், நல்ல ஆமென் சொல்லுங்கள். அற்புதம் செய்ய ஒரு மரியாள் ஆண்டவருக்கு தேவைப்பட்டது. யோவான் 11:32-35 வரை வாட்சி பாத்தீங்கன்னா, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றால், அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த குடும்பத்தில் இயேசு அற்புதம் செஞ்சாரா? அப்ப அற்புதம் செஞ்ச ஒரு ஆள் தேவைப்படுச்சா? அது யாரு? பெரியாளா? மரியாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. மரியாள். இப்ப எல்லாம் கண்ணை மூடி கையை வைத்து, எங்க வீட்டுல நான் ஒரு மரியாளா இருக்கேன் ஆண்டவரே சொல்லுங்க. ஏசப்பா, எங்க வீட்டுல அற்புதம் நடக்கணும். இவ்வளவு நாள் அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணுங்க, சந்தோஷம். ஆனா ஜெபம் பண்ணா மாத்திரம் போதாது. அற்புதம் நடக்கணும்னா நீங்க மரியாளா மாறணும். ஒண்ணு மகதலேனா மரியாளா மாறணும், இல்ல அன்னை மரியாளாவும் மாறணும், இல்லன்னா கிளேயாப்பா மரியாளாவது என்ன செய்யணும்? ஏதோ ஒரு மரியாளா மாறணும். வேதத்துல 5 மரியாள்கள் இருக்கிறார்கள். ஆமென். அந்த ஏதாவது மரியாளாவது என்ன செய்யணும்? மாறணும். மாறினால் உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவ பக்கத்துல கைப்பிடிச்சிருங்க. அற்புதம் வேணுமா? அற்புதம் நடக்கணுமா? அப்ப நீங்க மரியாளா மாறுங்க. என்ன மரியாளா மாறுங்க? கலைமதி சொல்லுமா, என்ன மரியாளா மாறுங்க? அடுத்த இனிமேல் நாட்டிகளும் வரும்போது மாதா மாதிரி நீட்டா சேலையை கட்டி மாதா மாதிரி அப்படியே வர போறேன் அப்படி சொல்றீங்களா? அன்னி மரியாள் மாதிரி வர என்ன பயில் ஸ்டடியில கலக்கிறாரு? தேவனோடு தொடர்புள்ள ஒரு மனிதனை ஆண்டவர் தேடுகிறார், ஒரு மனுஷியை ஆண்டவர் தேடுகிறார். சிறு பிள்ளைய கூட இருக்கலாம். குட்டி சாமியல் தேவனோட தொடர்பு தான். இந்த சின்ன பிள்ளை வழியா கூட ஆண்டவர் நம்மளோட பேசுவார். அற்புதம் இயேசு நாமத்தில் நடக்கும். அந்த 5000 பேர் சாப்பிட்டாங்களே சாப்பாடு, 12 கூட எடுத்தாங்கல்ல, அது காரணம் யாரு? சிறு பையன், சின்ன பிள்ளை. அல்லேலூயா. ஆமா இல்லையா? நாகாமான் ரட்சிக்கப்பட்டான்ல, அதுக்கு காரணம் யாரு? ஒரு சின்ன பெண்ணு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப சின்ன பிள்ளை வழியா அவருக்கு தேவை பெரிய பொம்பளையா இருக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. வயது முதிர்வுல பெரிய ஆளா இருக்கு, அது தப்பு இல்லை. பெரிய ஆளா இருந்து ஆண்டவர் பேசுறத கேட்க முடியாம ஏலி மாதிரி இருக்கிறது, சின்ன குட்டி பையனா இருந்து ஆண்டவர் குரல் பளிச்சுன்னு கேட்கறதுல எது விசேஷம்? பாயிண்ட். அங்கே பொசிஷன் முக்கியம் இல்ல, வயது முக்கியம் இல்ல, உடல் வளர்ச்சி. சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொல்ல, சாமுவேலே, நீ சரீர வளர்ச்சியை பார்க்கிறாய். இன்னைக்கும் எங்கேயாவது போனோம்னா சில பேர் சரீர வளர்ச்சியை தான் பார்க்குறாங்க. சிலர் இயற்கையாகவே நல்லா சம்மன் இருப்பாங்க, இன் பண்ணி ஷூவெல்லாம் போட்டு, இதெல்லாம் என்னது டை கட்டி, அப்புறம் கோட்டு என்னது போட்டு அப்படி அந்த காரில் போய் இறங்கி அப்படி இறங்கும் போது உள்ள ஒரு சரக்கு இருக்காது, வெளியே வாங்க அப்படின்னு. இப்போ உள்ள நல்ல பவரோட சரக்கோட போய் இறங்கும் போது நம்மளை மாதிரி கோணாச்சாரன்னு பேண்ட் ஷர்ட்லாம் சாம்பார்லாம் பட்டு அலையில அங்கிட்டு சட்டையில் காப்பி ஊற்றி இப்படிதான் கழுகு வலையில் போயில ஆளு சுகுமாரன் போய் இறங்கலாம். டீகாலில் தான் அன்னைக்கு 20 நடத்தணும். இதை எத்தனை நாள் பாச சொல்றதுன்னு நீங்க கோச்சிட கூடாது. ஒரு தடவை 2 தடவை சசிக்கெல்லாம் தெரியாது, அதுக்காகவே இப்ப சொல்லணும். கத்த நல்லவ. நாங்க அண்ணனுக்கு முடியலை, 20 கூப்பிட்டு இருந்தாங்க, முடியலை. மஞ்சகாமல எங்க 2 பேரும் போச்சுட்டேன். கல்யாணத்துக்கு முன்னால ரொம்ப ஒல்லியா இருப்பேன், இப்ப மட்டும் என்ன அப்படின்னு நினைக்க கூடாது.
இதை விட ரொம்ப ஒல்லியா இருப்பேன். அல்லேலூயா. நாங்க போய் இறங்கி ஆள்களை தேடி கழுகுமலை திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் இறங்கி ரொம்ப தூரங்க பிரயாசப்பட்டு தேடி நடந்து போய் ஒரு களத்துல போரடிச்ச களத்துல போய் அட்ரஸ் கேட்டான். ஆமா, இந்த மாதிரி சிஎச்சி சர்ச்சு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஏன் அப்படின்னு கேட்டார். இல்லை அங்கே இரவு ஜோபத்துக்கு வர சொன்னாங்களா, அதான் வந்திருக்கிறோம். அவர் கேட்டாரு இதுல யாரு டீ காலம் இருக்காரு. ஒரு கால் இல்லை, நாங்க 2 காலில் வந்திருக்கிறோம். டீ கால் அவர் வரலை. அல்லேலூயா. அவ்வளவுதாக அந்த மனுஷன் முகமே மாறி போச்சு. ஆமென். ஹைட்டு நானும் கட்ட அவரு குட்டை. அல்லேலூயா. கட்டையும் குட்டையும் போனதை பார்த்துட்டு ஒரு வரவேற்பு இல்லை, ஒன்றும் இல்லை. ஆமென். நான் சுகம் பார்க்க சுகம் என்னையை பார்க்க நாங்கள் ஸ்தோத்திரம். ஆமென். அந்த இது கத்தரிக்கிற முன்பாக நிற்கும் ஆட்டை போல அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தா. அல்லேலூயா. சரி இவங்க வந்துட்டாங்கன்னு அவர் வேண்டாம், அவர் போய் கூட்டிகிட்டு போனார். ஆமென். கூட்டிகிட்டு போய் இரவு ஜோபத்தில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சேர்த்து சர்ச்சு இன்னும் ஞாபகம் இருக்கு. 25 வருஷத்துக்கு முன்னால், 25 இல்லை 26 27 28 வருஷத்துக்கு முன்னால். நான் கல்லல் வந்து 26 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னால் அப்படியே போயிட்டு அவர் கரெக்டாக எவ்வளோ 1 மணி நேரமோ அரை மணி நேரம் எவ்வளோ நேரம் கொடுத்தாங்க. அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ இவ்வளோ எடுத்துக்கிறேன் நேரம் கொடுத்துட்டாங்க. இதுக்குள்ளே தான் நீங்கள் முடிக்கணும். சரி நான் சிகுடி சொன்னேன், கொஞ்ச நேரம் நீ ஆராதனை எடு, நான் செய்து எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவர் தம்பி பாட்டு படித்தாப்புல, அது 20 நிமிஷம் பாட்டு பாடி ஆராதிச்சு என் கையில் கொடுத்தாப்புல. நான் மைக்கை பிடிச்சேன். மைக்கை பிடிச்சா செம்மையான மகிமை. சிஎச்சி சர்ச்சை மகிமை நிரப்பிடுச்சு. நிரப்புனா என்ன இருக்கு பாருங்க. 28 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்த செய்தி சால்வேஷன், ரட்சிப்பு அப்படி கொடுத்து ரட்சிப்பை குறித்து எடுத்தேன். எடுத்தது ஒப்பு கொடுக்க அப்படின்னு செம்மையா போயிட்டு இருக்கா. ஒரு ஆள் மெதுவா வந்து காதுக்குள்ள சொல்லுது, எடுங்க. என்ன எடுங்க? நீங்க சொல்லும் போது முடிக்கணும். நீங்க சொல்லும் நான் பவுல் மாதிரி அந்த நேரத்தில். அல்லேலூயா. அடுத்து ரட்சிக்கப்படாத கையை தூக்குங்கள் அப்படின்னு சொன்னா பின்னால் அந்த சபையை நடத்துற ஐயர்வாள், சிஎஸ்சி ஐயர்வாள், அவரு கையை தூக்கி நிற்கிறார். அவரே ரட்சிக்கப்படலைன்னா நம்ம முடிச்சுதான் கீழே இறங்கணும். அந்த வீட்டுக்கு சோப்போம், இந்த வீட்டுக்கு சோப்போம், வாங்க பாஸ்டர் வாங்க. இதுதான் நம்ம பெரும்பாலும் மனிதர்கள் வெளி தோட்டத்தை பார்க்கறது. அல்லேலூயா. உள் தோட்டத்தை யாரும் நினைச்சதில்ல, பார்க்கறதில்ல. ஆனால் நான் ஒரு வளர்ந்த தேவைப்பில்லை, உள்ளதான் பார்க்கணும். நம்முடைய கண் பார்வை எங்க பார்க்கணும்? உள்ள எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க நாம் கற்றுக்கொள்ளணும். சரி போகட்டும். இப்ப எதுக்கு இதை சொல்ல வந்தேன்? குட்டி சாமுவேல் ஆண்டவருடைய குரலை கேட்கிற ஒரு தொடர்பில் இருந்தார். ஆனா ஏலிக்கு என்ன இல்ல, அந்த தொடர்பு ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்ப கட்டாயிருச்சு. அப்ப ஒரு குடும்பம்னா ஆண்டவரோடு தொடர்புள்ள ஒரு நபராவது இருக்கணும். பக்கத்துல ஒரு நபராவது, ஒருத்தராவது இருக்கணும். அப்பதான் உங்க வீடு நல்லா இருக்கும். எனக்கு வேற வார்த்தை வந்துச்சு, ஆனா சொல்லக்கூடாதுன்னு விட்டுட்டேன். நல்லா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். அது சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? என்னை ஒரு மரியாளா மாத்திருங்கப்பா, தேவனோட தொடர்புள்ள ஒரு குட்டி சாமியலா மாத்திருங்கப்பா. இப்ப ஆல்பியாவோட ஆண்டவர் குரலை கேட்கலாம், ஜெமியோட ஆண்டவர் குரலை கேட்கலாம். ஆமா, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டியா பேப்பரை கட் பண்ணி போடுறது. சாரோட ஆண்டவருடைய குரலை கேட்கலாம், ஜாய் கூட கேட்கலாம், டேவிட் கூட நினைச்சலாம். அம்மா நேற்று தரிசனத்தில் ஆண்டவர் இப்படி சொன்னார், இப்படி நம்ம நடக்கணும்னு ஆண்டவர் என்னோட பேசினார் சொல்லலாம். அல்லேலூயா. நீ சிறிதர் கூட நினைச்சலாம், சாமி கூட சொல்லலாம். ஆண்டவர் நிச்சயமா சிறுபிள்ளைகளோட கர்த்தர் நல்லா பேசுவார். கள்ளம் கபடம் இல்லாத இருதயத்துல கர்த்தர் நல்ல சீக்கிரமா பேச வாய்ப்பு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப கவனிங்க, இப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருந்தால் அற்புதம் நடக்கும். புரியலையா? முதல் பாயிண்ட் என்ன? தேவனோடு தொடர்பு உள்ள ஒரு நபர் தேவை. ஆமென். அதுல ஏன் தொடர்பில் இருக்கணும் தேவனோடு? ரைட். முதல் பாயிண்ட்ல முதல் பாயிண்ட்
ஆமென். முதல் பாயிண்ட்ல முதல் பாயிண்ட். இன்னொரு 5 பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் பார்ப்போம். ஏன் தேவனோடு தொடர்பா இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் சொல்லுது, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 22 23, தன் மனைவியை பார்த்து நாம் தேவனை கண்டோம், மனோவா சொல்றார், சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி எடுக்கவே இல்லையா? நியாயாதிபதிகள் 13 22 23. கர்த்தர் நம்மை கொண்டு போன சித்தமாய் இருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றார். நல்ல கவனிங்க. தேவனோடு தொடர்புள்ள ஒரு மனுஷன் ஏன் தேவைன்னா, நம்ம குடும்பத்தில் அற்புதம் நடக்க மட்டும் இல்ல, நமக்கு ஆலோசனை சொல்ல. இரண்டாவது பாயிண்ட் என்னது? ஆலோசனை சொல்ல. சொல்லுங்க, ஆலோசனை. ஆண்டவரோடு தொடர்பில் இருக்கிற மனுஷனுக்கு நல்ல ஆலோசனை வரும். சொல்லுங்க. பெரிய அக்காட சொன்னாராம், ஏம்மா விடுமா, அண்ணா வழியா திட்டங்கள்லாம் சூப்பரா சொல்லுவார்மா, ஆண்டவருடைய திட்டங்கள்லாம் கரெக்டா நினைச்சுவாரு சொல்லுவாருமா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த பாயிண்ட் சொன்னாராம். அது நம்மளால வருவதில்ல, அப்படி ஆலோசனை கூட்டம் பேசும்போது அது அப்படி சுரக்கும் உள்ள இருந்து. ஆமா, எல்லார் இடத்துல இருந்து சுரந்தாலும் தலைமை எந்த இடத்துல இருந்து சுரந்தா அப்படியே செலக்ட் பண்ணிடுவாங்க. சரி அண்ணா சொல்ற நல்லா இருக்கு, அதை செஞ்சுருவோம் அப்படின்னு. அல்லேலூயா, ஒரு ஆமென் சொல்லுவோம். இப்படி எக்கச்சக்கமான சாட்சி சொல்ல முடியும். தேவனோடு தொடர்புல இருந்தா ஆலோசனை நமக்கு இருந்து வரும். ஏன் ஆலோசனை வேணும்? பைபிள் சொல்லுது, ஆலோசனை இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். ஆமென். ஆலோசனை இல்லாத இடத்துல தோல்வி உண்டாகும். ஆலோசனை கட்டாயம் வேணும். இங்க பாருங்க, இந்த அம்மா யாரோட தொடர்புள்ள ஆளு? இந்த அம்மா என்ன பேசினாங்க? மனோவுக்கு ஒரு ஆலோசனை சொல்றாங்க. என்னதான் சொன்னாங்க? என்ன பேச பேச உள்ளே போயிட்டு இருக்கேன். கர்த்தரை அந்த நாட்கள் முகமுகமா கண்டா செத்து போவாங்க. அதான் மனோவா சொல்றார், நம்ம தேவனை முகமுகமாய், தேவனை பார்க்கல, இங்க தூதனை தான் பார்த்தாங்க, முகமுகமா பார்த்தா நம்ம செத்து போயிடுவோம், சாவோம் அப்படின்னு இவர் சொல்றார். அந்த ஒரு பயத்துல சொல்றார். இந்த அம்மா மண்டல தட்டி இங்க இருங்க, இங்க வாங்க. உங்களுக்கு ஏதாவது புரியுதா, விளங்குதா? ஒரு மனுஷனை கர்த்தரை அடிச்சு சாக வச்சா இந்த பலி, சர்வாங்க தகன பலி, பான பலி, போதன பலிலாம் ஏத்துக்கிற மாட்டார். இது ஒரு விளக்கம் சொல்றாங்க. இன்னொன்னு, நம்ம வழியா ஒரு பிள்ளைய தருவேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னார். நம்ம 2 பேரும் போர்த்தலிட்டு யார் வழியா பிள்ளைய கொடுப்பாரு? பிள்ளைகளுக்கு 2 பேரும் வேணும். நீங்கள் வேணும், நானும் வேணும். என்ன மரமணத்தனமா பேசிட்டு இருக்கியா? யோசனை இல்லாத பேச்சு. ஆலோசனை சொன்னாங்களா? இப்படிதான் குடும்பத்தில் ஆலோசனை சொல்ல ஒரு ஆளு தேவை. மனைவி தப்பு பண்ணும்போது கணவர் சொல்லணும், கணவர் தப்பு பண்ணும்போது மனைவி சொல்லணும், பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது பெற்றோர்கள் தப்பு பண்ணும்போது பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லணும், இது தவறு அப்படின்னு நல்ல ஆலோசனை சொல்லணும்னா தேவனோடு தொடர்புள்ள ஆளுதான் வேணும். தேவனோடு தொடர்பு இல்லாத ஆளும் ஆலோசனை சொன்னாங்க. யாரு வேதத்தில் யாரு சொல்லுங்க பார்க்கலாம், கரெக்டா சொல்லுங்க. அகித்தோப்பின் ஆலோசனை. ஓகே, அடுத்து குடும்பத்துக்குள்ள, குடும்பம். வெரி குட் பாஸ்டர், அவர் கை தருவீங்க. ஆமானுடைய மனைவி ஆமானுக்கு ஆலோசனை சொல்லுது, இப்படி 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 எல்லாம் செய்யணும் சொல்லிவிட்டு கடைசியில நிலைமை மோசமான உடனே அந்த அம்மா ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுது. மொர்தெகாய் யூத குலமானால் நீ அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நல்லது. அல்லேலூயா. முதல்ல தப்பா காரியத்தை சொல்லிவிட்டு இப்ப நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா மோசமா போயிடுச்சு.
அதனால அவர் யூத குலவுல நீ ஜெயிக்கவே முடியாது. தேவனோடு தொடர்பு இருக்கிற ஆள் தான் நல்ல ஆலோசனை சொல்ல முடியும். அதுக்கு அதை நம்ம தொடர்பு வேணும். அப்பதான் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை சொல்ல முடியும். உங்க பிள்ளைகள் கேட்குற மாதிரி ஆலோசனை சொல்லணும்னா நீங்க குடும்ப தலைவிகள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள் கர்த்தரோட மணிக்கணக்கா தொடர்பில் இருக்கணும். அப்பதான் தெளிவான ஆலோசனை வரும். சின்ன பிள்ளை பாருங்க, சின்ன பிள்ளை ஒரு கேள்வி கேட்குது, காயின் மனைவி யார் அப்படின்னு கேட்டோன்னு பக்கா பக்கான்னு முழிக்கிறீங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆதாமுக்கு 2 பிள்ளை தானே பிறந்துச்சு, ஒன்று ஆபேல், இன்னொன்று காயின. அப்புறம் எப்படி இந்த பொம்பளை வந்துச்சுன்னு ஒரு பிள்ளை கேட்குதுன்னு வச்சுக்க, நீங்க பக்கா பக்கான்னு முழிக்கிறீங்க. உங்களால ஆலோசனை நினைச்ச முடியல, சொல்ல முடியல, வேதத்திலிருந்து சொல்ல முடியல. அல்லேலூயா. இல்ல இப்ப ஸ்கூல்ல அம்மா ஒருத்தர் பின்னாலே வர்றாம்மா, இப்படியே ஏதோ டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாம்மா, உன்னை ரொம்ப பிடிக்குன்னு சொல்றாம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியல, இதுக்கு சொல்லுன்னா என்ன ஆலோசனை நீங்க சொல்றீங்க? எல்லாத்துமே காரணம் நீ தாண்டி. நீ நடைய ஒழுங்கா நடன்னு சொன்னேன், மினுக்கிட்டு போயிருப்ப, தலையை துலுக்கிட்டு போயிருப்ப, அப்படியே லுக்கு விட்டுருப்ப, அதை பண்ணிருப்ப, இதை பண்ணிருப்ப, அதை மனமடிவாக்கி அது அடுத்து என்ன நடந்தாலும் நினைச்சாது சொல்லார். இதுவா நல்ல ஆலோசனை? சொல்லுங்க. உங்கள்கிட்ட தாய்கிட்ட வந்து ஓப்பனா ஒரு காரியத்தை சொல்லுதுன்னா, நீங்க அம்மா இப்படிதான் உலகம் இருக்குது, நம்ம என்ன ஆண்டவர் சமூகத்தில் நீ அதிகமாயிரு, வேதத்தை அதிகமா நினைச்சி வாசி, தேவனுடைய குரலை கேளு. நான் அம்மா எனக்கு தெரிந்த ஆலோசனை நான் நினைச்சேன், யோமனே எனக்கு தெரிந்த ஆலோசனை சொல்றேன், ஆமேன் சொல்லுவோம். இந்த சவுண்ட் ஏறினதுக்கு என்ன காரணம் ஆண்டவருக்கு தெரியும். ஆமேன். சரி போகட்டும். அல்லேலூயா. அப்ப இப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க தேவ தொடர்பு உங்களுக்கு இருக்கணும். ரெடியா? சொல்லுங்க. தேவ தொடர்பு ஏன் இருக்கணும்? அற்புதம் குடும்பத்தில் நடக்கணுமா? ஒருத்தர் தேவை. இரண்டாவது நல்ல ஆலோசனை வரணுமா? ஒருத்தர் தேவை. வாயை திறந்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ரைட். மூன்றாவது ஆமென். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10-14 வரை எழுதிக்கிறங்க. அங்க ஒரு நபரை நான் பார்க்கிறோம், இன்னொரு இடத்துல ஒரு நபரை பார்க்கிறோம். அந்த 2 நபரை சொல்றேன். அல்லேலூயா. 1 சாமுவேல் 3:10-14 ஆட்சி பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் அதை கேட்கிற ஒவ்வொருடைய 2 காதுகளும் அதை தொனித்துக் கொண்டிருக்கும். நான் ஏலின் குடும்பத்துக்கு விரோதமா சொன்ன யாவை அவன் மேல் அந்நாளே வர அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்றதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன. நல்லா கவனிங்க. பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது தாயும் தகப்பனும் அடக்கணும்னு பைபிள் சொல்லுது. அதை ஆண்டவர் பார்க்கணும். ஆமென் சொல்லுவோம். அடக்கணுமா? அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் ஒரு ஜட்ஜ்மென்ட் சொல்றார். அப்ப எத்தனாவது? 3வது காரியம், ஏன் ஒரு குடும்பத்தில் தேவனோட தொடர்புள்ள ஒரு நபராவது தேவைன்னா எச்சரிக்கை. சொல்லுங்க, எச்சரிக்கை. தவறு செய்கிற ஆட்களை கண்டித்து உணர்த்த எச்சரிக்கை. அல்லேலூயா. என் மகனே, என் குமாரனாகிய லேமுவேலே, நீ செய்கிறது சரியல்ல. அல்லேலூயா. நீ இப்படி செய்ய கூடாது. அந்த சிம்சோனை பார்த்து அந்த அம்மா சொல்றாங்க, என் மகனே நீ செய்கிறது சரியல்ல, தவறு. நம்ம இஸ்ரவேல் தேசத்துல இல்லாத குமாரத்திகளா பெலிஸ்த தேசத்துல இருக்கு, இங்க ஒரு பெண்ணை நீ கல்யாணம் பண்ண சொன்னாலா சொல்லலையா? சொன்னா. ஆனா கீழ்ப்படியல, அடங்கல. அம்மே மீறிட்டான் அவன். நான் இந்த திம்னாத்துக்கு போகிற வழியில ஒரு பிள்ளையை கண்டேன், அவன் என் கண்ணுக்கு பிரியமானவள் அப்படின்னு சொன்னான். எந்த பொம்பளை கண்ணுக்கு பிரியமா இருந்துச்சோ அந்த அந்த கண்ணே தோண்டி எடுத்துட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணுக்கு பிரியமானதெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்க, கண்ணுக்கு பிரியமானதெல்லாம் கல்யாணம். கண்ணுக்குன்னு ஒரு பிரியம் இருக்கு பாருங்க, பேசும்போது ஃப்ளோவில் வருது. பக்கத்தில் சொல்ல, கண்ணுக்குன்னு ஒரு பிரியம் இருக்கு.
ட்ரெஸ்ஸை பார்த்தோம்னா நிறைய ட்ரெஸ் இருக்கும். இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. கண்ணு ஆமாம் உழைக்கிறது, ரொம்ப நாளுக்கு வர்றது, அப்போ அதெல்லாம் பார்க்க செலக்ட் இல்லை. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அல்லேலூயா. சாப்பாடு இதுதான் நினைச்சிருக்கு பிடிச்சிருக்கு. ஹெல்த் சாப்பாடு அதெல்லாம் இல்லை, இதுதான் நினைச்சது பிடிச்சிருக்கு. சபையில் உட்கார்றது இந்த இடம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் முன்னால் உட்காருங்க, இல்லைன்னா பின்னால் லாஸ்ட்டில் உட்காருங்க. இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு? அதுக்கு மேலே ஃபேன் இருக்கு. அவன் சொல்லுவோம், இந்த கண்ணுக்கு பிரியமானதெல்லாம் செலக்ட் பண்ணக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமானதை செலக்ட் பண்ணணும். லோத்து கண்ணுக்கு பிரியமானதை செலக்ட் பண்ணா. ஆமென். கண்ணுக்குன்னு பிரியம் இருக்கு, காதுக்குன்னு பிரியம் இருக்கு. சொல்லுங்க வாய் திறந்து. வாய்க்குன்னு சில பிரியம் இருக்கு. ஏன்னா சில பேரோட நல்ல பிரியமா மணிக்கணக்காக பேசும், போன்லையும் பேசும், நேரையும் பேசும், ஆளுகளுக்கு முன்னாலையும் பேசும், ஆளுகளுக்கு இல்லாமையும் பேசும். வெளிக்கிற வீட்டை உட்காந்து கூட நிச்சயம் பேசு. அம்மே அம்மா சிகரெட்லையும் பேசும், பௌர்ணமி வெளிச்சத்திலையும் பேசும். அல்லேலூயா. கதவை திறந்து வச்சுட்டு பேசும், கதவை பூட்டிக்கிட்டும் பேசும், டாய்லெட்ல உட்காந்துக்கிட்டும் பேசும். இதுக்கு மேல எந்த எல்லைக்கும் போக முடியாது. ஏன்னா வாய்க்கு பிரியம். அல்லேலூயா. பேசிக்கிட்டே இருந்த நேரம் போறதே தெரியாது. இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். சரி, இப்போ என்ன பார்த்துருக்குறோம்? இதுக்கே டைம் முடிச்சு. என்ன பார்த்துருக்கோம்? 3 விஷயம் பார்த்துருக்கிறோம். சொல்லுங்க. அவரோடு தொடர்புள்ள நபர்களை கர்த்தர் தேடுகிறார். ஏன் அப்படிப்பட்ட நபரை தேடுறாரு? அந்த குடும்பத்தில் அற்புதம் செய்ய விரும்புகிறார். மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்ப விரும்புகிறார். செத்து போனது எல்லாத்தையும் எழுப்ப விரும்புறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு நபர் இருந்தா போதும். 2 ஆலோசனை சொல்ல விரும்புகிறார். மனைவி அந்த அம்மா படிக்காத விவரம் தெரியாத ஆளா இருந்தாலும் ஆண்டவரோடு தொடர்புள்ள ஒரு அம்மா. ஆமென். சூப்பர் அம்மா, நல்ல அம்மா. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க ஒரு மனைவியா மாறுங்க. பின்னால மாறு. மனைவியா கல்யாணம் பண்ண பிறகு சொல்லு வீட்டுக்காட்ட, நான் தான் மனைவி. அவன் சொன்னா, யார் அந்த மனவா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவன் சொல்லுங்க. 3வது பாயிண்ட், எச்சரிக்கை பண்ண. தெளிவா கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகள் வந்து உட்கார்ந்து வேதத்திலிருந்து எச்சரிச்சிடணும். நீங்க போற வழி தப்பு, நீங்க செய்யற காரியம் தப்பு. ஏன்னா ஆமென் சொல்றீங்களா? சொல்ல முடியும். அப்போஸ்தலர் 6:1 என்ன சொல்லுது? அனனியா தன் மனைவி அறிய ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து. என்ன அருமையா ஆவியானவர் எழுதிக்கிறாரு. மனைவி அறிய தசமபாகத்தில் பாதியை எடுத்து வச்சிட்டான். தசமபாகத்தில் முக்காசி எடுத்துட்டான். என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே தசமான்னு வருது. ஒரு ஆமென் சொல்லுவோம். இப்படிலாம் நான் பேசுவேனா? கொடுக்கணும், இந்த மாசத்துல கொடுக்கணும். கர்த்தர் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் நீங்க ஒரு மேன்மையான நீதிமான ஆகணும்னா இதுவரை எத்தனை மாசம் கொடுக்கலையோ அவ்வளவு கணக்கு பண்ணி சேர்த்து கொண்டாந்து கொடுக்கணும். இது கடினமான உபதேசம் பாஸ்டர். இந்த மாசத்துல கொடுக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன், ஆனா இப்ப சொல்லல, அது ரொம்ப தப்பு. சரி விடு, உனக்கா விட்டுருவோம். அல்லேலூயா. ஒருத்தர் பாஸ்டர் துறையில் டிபிஎம் சர்ச்சில் இருக்கார். என் பேர் ஊர்ல ஒருத்தர் செம்மையான பாஸ்டர். அவர் பிரசங்கம் பண்ணிருக்கார். காணிக்கை பத்தி தசமத்தை ஏதோ பிரசங்கத்தில் அதை சொல்லிட்டார். அப்போ ஒரு விசுவாசி போன் பண்ணிச்சான், ஐயா உங்களை பார்க்கணும். ஏன் பார்க்கணும்? இல்லை உங்களை நேராக பார்த்துங்கண்ணா. இப்போ நேரம் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டா ஒரு கட்டப்பை நிறையா ஊற்றிட்டு வந்துச்சான். அம்மா இதெல்லாம் புலக்கணும். என்னம்மா என்ன கட்டப்பை கொண்டு வரீங்க? ஐயா நீங்கள் அன்றைக்கி ஒரு உபதேசம் பண்ணீங்க, எனக்கு ரொம்ப மனசு உறுத்திருச்சு. எவ்வளோ ஆண்டவர் என்னை நம்பி காசு கொடுத்தார். நான் தசமாவத்தை என்ன செய்யறதில்ல, கொடுக்கல. இப்போ 2-3 வருஷமாக நான் கொடுக்கவே இல்லை. அந்த 3 வருஷம் நான் உட்காந்து நானும் என் மனைவி கணக்கு பார்த்தோம். இவ்வளோ 3 லட்சமோ எவ்வளோ சொச்சம் வருது. அத்தனையும் நாங்கள் சேர்த்து அதை விட கூடவும் கொஞ்சம் வச்சு இந்த கட்டப்பில் இருக்கு, நீங்கள் கொடுத்தாதான் எனக்கு தூக்கமே வரும், வாங்கிக்கிறங்க ஐயா. இதுவும் ஒரு விசுவாசினேன்.
அல்லேலூயா. நல்லா இல்ல சொல்லுவோம். 2-3 கையை தட்டு தான் வருது. ஆமா, இப்படி ஒரு உபதேசமெல்லாம் எப்படி வரும்? ஆமா, அல்லேலூயா. நீங்க கட்ட பையெல்லாம் வைக்க வேணாம். கடந்தது கடந்ததாக இருக்கட்டும். கொடுக்காது முடிஞ்சு போச்சு, கொடுக்காது இருக்கட்டும். நானால ஆண்டவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு. ஆனா பிப்ரவரி மாதத்திலிருந்து கரெக்டா வந்துடும். பேரு போட்டு அதான் 2 பக்கமும் கவர் இருக்குல்ல, எழுதணும் பால் கிருபாகரன். இப்போ வந்து காலையில் சொல்லிட்டு 2000 ரூபா வந்துச்சுன்னா அதில் 200 ரூபா கொடுக்கணுமா வேணாமா? கொடுக்கணும். எனக்கா கொடுக்குறிய? கத்தர் கொடுக்குறிய. அதான் ஆண்டவர் பிளஸ் பண்ணி உங்களுக்கு திரும்ப தருவார், பல மடங்கு திரும்ப தருவார். அருள்ராஜன் குடம் வித்தது இந்த மாசம் ஒரு 1000 ரூபாய்க்கு ஓடி இருக்கு, 100 ரூபா. நமக்கு அது காரணம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கறதுல காரணமே சொல்லக்கூடாது. கொடுப்போம், தெய்வம் ஆசீர்வதிப்பார். அவர் ஆமென் சொல்லுங்க. பல மடங்கு கத்தர் திருப்பி தருவாரா தர மாட்டாரா? அப்ப மனைவி அறிய தப்பு என்ன செஞ்சா பண்ணுனா? எதுக்குங்க மனைவி? கல்யாணம் எதுக்கு? கல்யாணம் எதுக்கு? கல்யாணம் பண்ணலாம் சொல்லுங்க. கல்யாணம் எதுக்குன்னு எனக்கே தெரியாம கட்டி வச்சுட்டாங்க. நான் வேளாத்தான் சொல்லு, எனக்கு விருப்பமே இல்லை, கட்டி வச்சுட்டாங்க. ஏதோ ஆக்சிடென்ட்ல 2 பிள்ளைய பெற்றுட்டோம். ஆக்சிடென்டா, மனப்பூர்வம்லாம் இல்லை, ஆக்சிடென்ட், விபத்து. அது எனக்கு அந்த விஷயத்துல எனக்கு ஒன்றும் புரியல, எப்படி விபத்தாச்சுன்னு தெரியல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எதுக்கு தெரியுமா குடும்பம்? மனைவி தப்பு பண்ணா கணவர் சொல்லணும், கணவர் தப்பு பண்ணா மனைவி சொல்லணும். அதனாலதான் ஆவியானவர் கணவன் மனைவியா சேர்த்து இருக்கிறார். உறவுகள் அடுக்குது. ஆமென். தம்பி மீறினா அன்னை கண்டிக்கணும், அன்னை மீறினா தம்பி என்ன செய்யணும்? கண்டிக்கணும். அல்லேலூயா. இதுக்குதான் உறவுகள். அவ யார் இப்படி கண்டிப்பா சரியா அப்படின்னா தேவனோடு தொடர்புள்ள ஆளு தான் கண்டிக்கும். அவளுக்கு தான் தப்புன்னு தெரியும். இந்த சப்பீராவுக்கு தெரியல. இல்ல சிப்பிரால சப்பீரால அனனியா சிப்பிரால மோசே மனைவி. சரி, அனனியா சப்பீரா. மோசே மனைவி பேர் என்ன? சிப்போரா. ஆமா. அல்லேலூயா. அதுக்கு என்ன மாதிரி இருக்கிறீங்க பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அதோட பைபிள் ஸ்டடிக்கு வந்துருச்சு. சரி, ஒருத்தர் வாங்கப்பா. கடிச்சுப்படாமடா. சரி, போ 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 பைபிள் ஸ்டடிக்கு வந்தியா? உனக்கு துணை இல்லை போல பாவம். ஏசு நல்லவர். சொல்லுங்க அல்லேலூயா. ஏசு நல்லவர். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அங்கு உயர்வு இல்லை, அங்கு தாழ்வு இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, ராஜாதி ராஜா இயேசு. பாருங்க, குருமூர்த்தி பிரதர் செஞ்சது ரொம்ப தொட்டுச்சு. அந்த நாய்கிட்ட போயிரு, இதைத்தான் குடும்பத்தில் செய்யணும். ஏமா இப்படி பண்ணுவான்? போயிருமா, எதுக்கு நீ தெரியாம உள்ள வந்துட்ட? நீ போயிரு. பாத்தீங்களா? அல்லேலூயா. ஏன் அதை அப்படி பண்ணாரு? அங்கே போய் தன்னுடைய திறமையை காட்ட முடியாது, ஏன்னா அது போட்டு தெரியும். அல்லேலூயா. அது வாட்டில் போயிரு. வந்து வா வா, எல்லாம் வந்து உட்காரு. வாங்க. ஏசப்பா நல்லவர். இதுவரை புரிஞ்சா? சொல்லுங்க, என்ன புரிஞ்சு? தேவன் விரும்பும் குடும்பத்தில் ஆண்டவர் தேடுகிற 7 நபர்கள். அதுல முதல் நபர் யார்? ஆண்டவரோடு தொடர்புள்ள குரலை கேட்கிற ஒரு நபர். ஆமென். ஏன் ஆண்டவரோடு தொடர்பா இருக்கணும்? அந்த குடும்பத்துக்கு அற்புதம் நடக்கணுமா? ஒரு ஆள் தேவை. ஆமென். சில வீட்டில் காசே இல்லைன்னு சொல்றாங்க. ஆண்டவர்கிட்ட காசு வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவை. அங்கே அற்புதம் நடக்கிறதுக்கு ஒரு அந்திரேய தேவைப்பட்டது. அந்திரேயா சிறுவனை பிடிச்சி கொண்டு வந்து இதை வாங்கி கொடுக்குறார். ஆமாவா இல்லையாங்க?
அல்லேலூயா. அப்போ ஒரு ஆளு தேவை. நீங்க யாராவது ஒருத்தர் இருக்கணும். எல்லாரும் மூஞ்ச பார்த்தா என்ன செய்யறது? ஒரு 2 பேராவது எழுத்துக்கு போய் அங்க தானியத்தை வாங்கிட்டு வர்றதுக்கு காணால இருந்து போறதுக்கு ஒரு 2 பேராவது வேணும். ஒரு 5-6 பேராவது எழுதுற வேணும். இல்லைன்னா ஒரு 10 பேராவது வேணும். அப்பதானே இங்க சாப்பிட முடியும். நீங்க தரித்திர கஷ்டம்னா நீங்க என்ன செய்றீங்க? ஆண்டவரோட முழங்கால் போட்டு இன்னைக்கு சந்தைக்கு போகணுப்பா, வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படலை, பிள்ளைங்க குணப்படலை, யாருக்கு ஆண்டவருக்கு அவளுக்கு சம்பந்தமே இல்லை, இப்ப காசு கையில இல்லை, தேவனோட தொடர்புள்ள நீங்க என்ன செய்யணும்? முழங்கால் போடணும். ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே சொல்லி அற்புதம் வாங்கணுமா வேணாமா? மரியாள் வாங்கி கொடுத்தாலா கொடுக்கலையா? அதுதான். 2வது ஆலோசனை சொல்ல, 3வது எச்சரிக்கை செய்ய, 4வது நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன், அதை மட்டும் சொல்லி நான் முடிப்போம். 4, 5, 6 இன்னொரு 3 காரியம் இருக்குது. ஆமென். ஏன் ஆண்டவரோட தொடர்பா இருக்கணும்? அது 18-19 சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென் சொல்லுங்க. ஏன் ஆண்டவரோட தொடர்பா ஒரு மனுஷன் இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தை வழி நடத்த. சொல்லுங்க, அந்த குடும்பத்தை வழி நடத்த, சரியான வழியில நடத்த. ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, ஆபிரகாம் தன்னுடைய சந்ததிகளுக்கு தலைமுறைக்கெல்லாம் சொல்லுவான். சொன்னாரா? சொல்லலையா? அப்ப குடும்பத்தை வழி நடத்தணும்னா நீங்க தேவ தொடர்பு வேணும். அடுத்த விஷயம், அடுத்த எத்தனாவது பாயிண்ட் இது? 5 ஆதியாகமம் 18-17, ஆதியாகமம் 22-18 வாட்சி பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 5வது காரியம், அவங்க வழியா குடும்பத்தை ஆசீர்வதிக்க. உங்க நல்ல கவனிய, சில பிள்ளைகள் முரட்டாட்டம் இருக்குதுங்க, தேவனுக்கு விரோதமா இருக்குங்க. அந்த பிள்ளைகளை எப்படி கர்த்தர் பாதுகாக்கிறார்னா உங்க முகத்தை பார்த்து. பைபிள் சொல்லுது, யோசபாத்தின் முகத்தை கண்டு கர்த்தர் அந்த ஆகாபுக்கு இறங்கினார். ஆகாபை பார்த்தா அடிச்சு போட்டலனா, ஆனா யோசபாத் அந்த பக்கத்தில் நிக்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னே அல்ல, யோசபாத்தின் முகத்தை கண்டு நான் உனக்கு இறங்கினேன். அப்ப உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தராவது யோசபாத்தா இருக்கணுமா வேணாமா? வேணாமா? ரைட். கடைசி ஒரு வருஷத்தை நம்ம சொல்லி முடிப்போம். யாத்திராம் 4:25-26. அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான என்றால், பின்பு அவர் அவனை விட்டு, அந்த அடிக்க வந்த அந்த தூதன், சங்கார தூதன் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள் விரித்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றார். கடைசி ஒரு காரியம், குடும்பத்தை பாதுகாக்க தேவ தொடர்புள்ள ஒரு மனுஷன் மனசி தேவை. புருஷனை காப்பாத்தினாலா? சொல்லுங்க, புருஷனை காப்பாத்தினாலா? வாயத்தன சொல்லுங்க, புருஷனை காப்பாத்தினாலா காப்பாத்தலையா? அப்ப நம்ம பொறுப்பு தேவனோடு ஏன் தொடர்பா இருக்கணும்னா, குடும்பத்தில் இருக்கிற அத்தனை நபரையும் காப்பாத்துகிற ஒரு முக்கியமான உத்தரவாதம் உங்க கையில இருக்குது. அல்லேலூயா. நீங்க தான் முழங்கால் நின்று பிரியதர்ஷனை காப்பாற்றணும், பெருமாளை காப்பாற்றணும், சாம் கமலேசனை காப்பாற்றணும், அவன் பேர் மூத்தவன் பேர் என்ன, தோனி நினைச்சேன்னா காப்பாற்றணும். ஆமென். நீங்க நின்றீங்கன்னா காப்பாத்திடலாம். அதனால இன்னைக்கு ஒரு விஷயத்துல, ஒரு தலைப்புல, ஒரு பாயிண்ட்ல 6 காரியத்தை பார்த்துருக்கிறோம். ஒரு தலைப்பு என்ன? தேவன் வெறும் குடும்பத்தில் தேவன் தேடுகிற 7 நபர்கள். அதுல முதல் நபர் யாரு? அவரோடு தொடர்புள்ள நபர். ஏன் அவரோட தொடர்பு வைக்கணும்? அற்புதம் வீட்டுக்குள்ள நடக்கணும்னா, ஆலோசனை வீட்டுக்கு கிடைக்கணும்னா, எச்சரிக்கை வீட்டுக்கு செய்யணும்னா,
குடும்பத்தில் இருக்கிற நபரை வழி நடத்தணும்னா, ஆசீர்வாதம் உண்டாகணும்னா, குடும்பத்தை பாதுகாக்கணும்னா, நீங்களும் நானும் தேவனோடு தொடர்புள்ள நபர்களாய் மாற வேண்டும். ஆமென். அடுத்த வாரம் மீதி இருக்கிற 6 நபர்களை நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். யார் அந்த 6 நபர்கள்? அடுத்த வாரம் மிஸ் பண்ணாம வாங்க. தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் எங்கேயுமே காப்பி பண்ணிட்டு வரல. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அவர் சொல்ல சொல்ல டைப் பண்ணிட்டு வந்தது. நல்லாச்சா சசிகலா? சூப்பராச்சா? ரைட். ஆமென். கண்ண மூடி. அப்பா, ஒரு ஜெபம் சசிகலா வந்து மைக்கில் பண்ணணும். தேவனோடு தொடர்புள்ள நபரா எங்களை மாத்துங்க. ஓடியா ஓடியா ஒரு ஜெபம் பண்ணிட்டு, ஜெபம் பண்ணி சொன்ன சோத்திரக்கா வீட்டில் பிரேயர் இருக்கு, வந்துடும். ஆமென். சோத்திரம். ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே, இந்த நாளில் கூட கேட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே, நாங்கள் எங்கள் திருச்சபை மக்கள் இருக்கிற வாலிபர்கள், சிறுவர்கள், முதியோர்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய திருச்சபையிலே ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே எங்களிடத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்கிறத கேட்டு ஆண்டவரே நாங்கள் மனுஷத்தில் செயல்படாதபடிக்கு, ஆண்டவரே மனுஷரை பார்க்காதபடிக்கு தேவனுடைய காரியமாய் நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நீங்களே எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உங்களை துக்கப்படுத்தின நாட்கள் போதும் ஆண்டவரே. இன்னும் உண்மை ஆண்டவரே அப்பா, உண்மை சந்தோஷப்படுத்துகிற ஒவ்வொரு நாளாய், நிமிடமாய், நொடியாய் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, நீங்கள் எதிர்பார்க்கும் ஆண்டவரே ஒரு மனிதராய், ஆண்டவரே உம்முடைய குரலை கேட்கிற ஒரு மனிதரை எங்களை மாற்ற போறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியான கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இதுல ஏதாவது சந்தேகம், ஏதாவது கேள்வி இருக்கா? டக்குன்னு சொல்லுங்க. இதுவரை நான் பேசினதுல சந்தேகம் இருக்குதா? ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் இப்படி கேட்க முடியாது, பைபிள் ஸ்டடியில் கேட்கலாம். சந்தேகம் தான் இருக்கு. அப்பாளுக்கு ஒரு சந்தேகம் இல்லை. புரிஞ்சிச்சா? என்ன புரிஞ்சிச்சு? சொல்ல தெரியலையா? நீங்கள் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சு. நீங்கள் அதே சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சு. இந்த சகையை குள்ளமார் தான். ஆமாம் ஆமாம், குள்ளமார் தான். உங்களுக்கு என்ன புரிஞ்சா? எனக்கு என்ன புரிஞ்சு பைபிள் ஸ்டடியில்? அதே அப்படியே தான் புரியுது. அதே என்ன புரிஞ்சு? ஆலோசனை, ஆலோசனை. தேவ தொடர்பு இருந்தால் நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படுறோம். அந்த பாயிண்ட் தொட்டுச்சு குடும்பத்துக்கு. இல்ல, இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு என்ன தொடுச்சு? பாதுகாக்கிறது. ரைட். காத்தியாக்காக என்ன தொடுச்சு? நல்ல ஆலோசனை கொடுக்க. நீங்க கொடுத்து தானே இருக்கிறியா? நிவேதாக்கு என்ன தொடுச்சு? எச்சரிப்பு. அக்காவுக்கு என்ன தொடுச்சு? எச்சரிப்பு. ஆமா, உபசரிப்பா. அற்புதம் நடக்கணும். குட். விஜயனிக்காவுக்கு அற்புதம் நடக்கணும். ஜெயந்திக்கு என்ன தொடுச்சு? வழி நடத்துறதுக்கு. ஆமா, உனக்கு என்ன தொடுச்சு? காப்பாத்திடலாம். இதயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. நிச்சயம் பண்ணணுமா? புரியல? எச்சரிக்கை பண்ணணும். சூப்பர் சத்யா. எச்சரிக்கை எல்லாருக்கும் எச்சரிக்கை தான் இருக்குது. செல்விக்கு சரியா வழி நடத்தணும். ரைட். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு? அன்னைக்கு புரிஞ்சா? அதோட விடுங்க மாமா பேச. எது கேட்காது. என்ன புரிஞ்சு? தொடர்பில் இருந்தால் ஆசீர்வதிக்கப்படும். ரிதிக்கு என்ன புரிஞ்சு? குடும்பத்தை வழிநடத்த. ஜாய்க்கு என்ன புரிஞ்சு?
எங்களுக்கெல்லாம் குடும்பமே இல்லை அப்படியா? அப்பா அம்மா செமி நீ எல்லாரும் ஒரு குடும்பம். டேவிடுக்கு என்ன புரிஞ்சு? என்னடா சொல்ற? எவ்வளவு நேரம் பேசியிருக்கிறேன், ஒண்ணுமே புரியலையா? ஒன்றும் புரியல. சோத்திரம். சரி, அடுத்த வாரம் ஜெபம் பண்ணிட்டு வா, எனக்கு புரியுற மாதிரி மாமா பேசணும்னா. உனக்கு என்ன புரிஞ்சு? ஆல்பியா கேட்ட புரிஞ்சா? ஆலோசனை கேட்க. என்னடா உங்களை விட வயசு கம்மியான ஆளு கையை தட்டுங்க. ஜெமிக்கு ஏதா புரிஞ்சா? உனக்கு ஒண்ணும் புரியல. ஒழுங்க கவனிச்சா புரியும். யாருக்கு யாருக்கு புரிஞ்சா? இல்ல, ஏதோ ஒரு பச்சை பிள்ளைக்கு நீட்டா புரியுது. கலைக்கு புரிஞ்சா? என்ன புரிஞ்சு? அற்புதம் நடக்கணும். சூப்பர். உனக்கு என்ன சொல்லிட்டு இது தரிசு பாதுகாக்க கசு அற்புதம். நீ ஜோவி கர்த்தரோடு வருவனா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். என்ன ஒரு ஆக்ஷன்! அந்த தேவனோட தொடர்பு உள்ள ஒரு நபர் அது தொட்டிருக்க. ரொம்ப சந்தோஷம். இவங்களுக்கு ஒண்ணுமே தொடலையே. கர்த்தாவே, நான் அதிகமா ஜெபிக்கணும். ஏசப்பா நல்லவர். எவ்வளவு பிரயாசப்பட்டு செய்து எடுத்துருவதா. உங்களுக்கு 3 பேருக்கும் ஒன்றும் தொடலை. உங்க நல்லா கவனிச்சீங்களா? நாய் வரலுக்கு இருந்திருக்கு. சரி, ஜெபம் முடிப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காய் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, இந்த வேதோட ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய மகிமையும் உங்க பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலமையும் ஒருபோதும் மறவாதே. அல்லேலூயா. ஸ்தோத்திரா. காட் பிளஸ் யூ.